V80 சென்னை வைப்ரன்ஸ் 26 ஒரு வருஷம் புதுசாக பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து V80 டூரிங் டாக்கிஸ் தான் ஹைலைட்டு. இது பார்த்தீங்கன்னா பெரிய கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 1001 வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் படம் வந்து. அந்த காலத்திலே பைரைட்ஸ் பற்றி எடுத்த படம். பசங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடறாங்க. எவ்வளோ கஷ்டம்னே தெரியல. இன்னைக்கு ஒரு டென்ட் அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. மணலில் உட்காடுறாங்க, பெஞ்சில் உட்காடுறாங்க, சேரில். ஏன்னா எல்லாம் இப்போ சோஃபாவில் உட்கார கான்செப்ட் போயிடுச்சு. ஸோ கஷ்டனால என்னன்னு தெரியல. ரீவைண்ட் பண்ணி பார்க்கறது தான். லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியல. இது வந்து பெரிய என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு வந்து. ஸோ பெரிய கிரியேட்டிவிட்டி திங்கிங், பெரிய கல்ச்சர் அவங்களுக்கு. இப்படி நம்ம கல்ச்சர் இப்படி இருந்தது அவங்களுக்கு தெரியுதுக்காக பண்ணுறோம். இது வந்து இதோட இதுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் இன்னைக்கு 1001 ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு கமல் படம், ரஜினி படம், ஹிந்தி படம், மலையாள படம், தெலுங்கு படம் எல்லாமே படமாக பார்க்குறோம். ஸோ இது ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டி திங்கிங். இது டோட்டலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். இது ஆன்லைன் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. இது ஒரு ஆன்லைன் புக்கிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கி கழிச்சாங்க. அது உள்ள வரதுக்கு நேற்று ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தாங்க. இது கியூ நின்று பசங்க பாக்குறாங்க. உங்களோட அதான் எனக்கு வந்து நான் சின்ன வயசுல மணல்ல உட்காந்து பார்த்துருக்கேன். அதாவது மணல்ல ஹைட், நான் சின்ன வயசுல இருக்க மணல்ல ஹைட் பத்தாது, மணல்ல குளிச்சு மேல உட்காந்துப்போம். அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால இது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி எல்லார்ட்டும் ஐடியா கேட்டோம். இது ஒரு ஃபேக்கல்ட்டி சொன்ன ஐடியாவே டெவலப் பண்ணிட்டோம். எத்தனை நாளைக்கு போகுது? இது 4 நாளோ 4 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கும். சரி, இந்த வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 11 கண்ட்ரிலேருந்து வராங்க. ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டேட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நம்ம இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ டென்ட்லேயே சமோசா விற்க போகிறாங்க. இப்போலாம் ஆன்லைனில் வாங்குறாங்க. இது சமோசா எடுத்துட்டு சுட சுட வரும். அதெல்லாம் உள்ளே வரப்போகுது. ஒன்றும் யூஸ்வலாக வந்து பழைய டென்ட் கொட்டால் நாய் கூட உள்ளே போகும். அது மட்டும் இல்லை. வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களாம் வந்து விரும்பி பார்க்குறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. தேர் என்ஜாயிங் த மூவி. ஏன்னா நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பைரைட்ஸ்னு ஒரு மூவி எடுப்பாங்க. அதுக்கு முன்னே 1001 வந்துருச்சு, கடல் கொள்ளையரை பற்றி ஒரு ஸ்டோரி.